பழைய அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த 2025ஆம் ஆண்டுல குரு பெயர்ச்சிக்கான ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல சனியினுடைய பார்வையும் 10ஆம் இடத்துல இருக்கு. இதனால அரசு வேலைக்கு முயற்சி செய்வர்கள் பாத்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான யோகம் இந்த சமயத்தில் இருக்கிறது. வெளியிடங்கள்ல வேலை பார்ப்பவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சில எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு சொந்த தொழில நல்ல முன்னேற்றம் என்பது கிடைக்கும். ஆனால் சனியினுடைய பார்வையானது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க அதிகமாக உழைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் கிடைக்கும். குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுவதனால தீராத நோய்கள்னால ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு குணமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கோர்ட்ல ஏதாவது கேஸ் போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு கோர்ட்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களுடன் இந்த சமயத்துல பகை உணர்வு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பகைகள் நீங்கி ஒற்றுமையுடன் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுகிறதுனால சிறிய போராட்டங்களுக்கு பிறகு இவையாவும் உங்களுக்கு கிடைக்கும். குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்துல நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்கும். ஆன்மீக உணர்வு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராகு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சமயத்தில் உறக்கம் என்பது அதிக அளவு இருக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல 4ஆம் இடத்திலும் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தொகைகள் செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகள் செய்ய நேரிடலாம். இந்த சமயத்தில் வாங்கும்போது கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் அதில் சிறிது வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனமாக இருப்பது நல்லது. காரணம் என்னன்னா குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆர்வம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவதனால அவ்வப்போது கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும். ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு சென்று வருவதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும் அல்லது ஆன்மீக பிரயாணங்கள் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு ஜீவனத்துல எந்த விதமான குறை என்பது இருக்காது. இந்த மிதுன ராசியில் இருக்கிற குருவானவர் பாத்தீங்கன்னா 18/10/2025 அன்று அதிசார இடப்பெயர்ச்சியாகி கடகராசிக்கு வருகிறார். இந்த கடகராசிக்கு வர்ற குரு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முன்னோர்களினுடைய சொத்துக்கள் என்பது உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும். வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல உறவு நிலை என்பது மேம்படும். மற்றவர்களின் படிப்புக்காக நீங்க உதவி செய்ய முன் வருவீர்கள். கோயில்ல பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்வீர்கள். ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல சூப்பரா படிப்பீங்க. இந்த குருவானவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அல்லது எதிர்பாராத லாபங்கள் என்பது கிடைக்கும். அதே நேரம் தந்தையாரின் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஏதாவது முதலீட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கால்நடைகள் மூலம் உங்களுக்கு வருமானங்கள் என்பது வரும். இந்த குருவானவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இழந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மனசுல பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான நிலைமை அதே மாதிரி தெளிவான சிந்தனை என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த அதிசார குருவானவர் 11/11/2025 அன்று கடகராசியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அந்த சமயத்துல மட்டும் உங்களுடைய அப்பாவுடன் பாத்தீங்கன்னா அதிக அளவு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்களுடைய பெயர் புகழையும் களங்கம் சிறிது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்துல மட்டும் நீங்க செய்கிற செயல்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த குரு பாத்தீங்கன்னா 5/12/2025 அன்று கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மீண்டும் மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா வர்றாரு. அந்த மிதுன ராசியில இருக்கிற குரு பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ரத்துல இருக்கிற குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த சமயத்துல தொழில்ல எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா தொழில்ல நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலின் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த தொந்தரவின் மூலம் உங்களுக்கு தீராத அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த வக்ர குருவானவர் பாத்தீங்கன்னா 11/3/2026 பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும்.
அதே நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த மீன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா 11/11/2025 இருந்து 11/3/2026 வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய செய்தொழிலையும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். மற்ற நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதான அளவு பாதிப்புகள் என்பது இருக்காது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.